பிரைஸ்லாம். இன்று நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்கிற வேத பகுதி மத்தேயு 13:52. மத்தேயு 13:52. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமானனாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றார். ஆமென். ஜெபிப்போம். தோத்திரம் ஆண்டவரே, உமது கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் இதோ இந்த வார்த்தையை தியானிக்கும்படியான கிருபை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். இந்த வேளையிலே நம்ம ஒரு தேறின வேத பாரகன் என்பதற்காக முன்னவரில் காரியம் புதியவைகளையும் பழையவைகளையும் அவன் எடுத்து சொல்லுகிறவனாக இருக்கிறான். அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். பழையவைகள்ங்கிறது பழைய ஏற்பாடை குறிக்குது, புதியவைகள்ங்கிறது புதிய ஏற்பாடை குறிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. பழைய ஏற்பாடு எப்பொழுதுமே ஒரு நிழலாக இருக்கிறது, புதிய ஏற்பாடு ஒரு நிஜமாக நிறைவேறுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ இந்த காரியத்தில் எது எப்படி பழையவைகளையும் புதியவைகளையும் எடுத்து அந்த ஆளுகிறவனாக அந்த எஜமான் இருக்கிறான்ங்கிறத குறித்து தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்படியா ஒரு காரியத்தை பார்ப்போம். யோனா 1:17 பாருங்க. யோனா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். ஆமென். யோனா நினிவேக்கு போகாதபடி தர்சீசுக்கு ஓடி போகிறபடினாலே கப்பலில் போகிற போது அவனை தூக்கி கடலில் தூக்கி போடுறாங்க. அங்கே ஒரு மீன் வந்து அவனை முழுங்குது. அப்போ இங்கே காரியம் அதை குறித்து தான் அங்கே பேசப்படுகிறது. அவன் அந்த யோனா இரவு பகல் 3 நாள் அந்த மீனின் வயிற்றிலே இருந்தான் என்றபடியாய். ஹல்லேலூயா. அந்த யோனா செய்தது ஒரு தவறான செயல் போல் நமக்கு தெரியலாம். ஏன்னா நினிவேக்கு போகணும் கர்த்தரே சொல்கிறார். அதுக்கு போகாதபடி அவன் தர்சீசுக்கு போகிறவனாக இருக்கிறான். ஆமென். ஆனால் பின்னாடி மத்தேயு 12:40 பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த காரியத்தை எப்படி சொல்கிறாருன்னு. மத்தேயு 12:40. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்கிறார். எப்படி யோனா அந்த மீனின் வயிற்றில் இரவும் பகலும் 3 நாள் இருந்தானோ அது மாதிரி மனுஷகுமாரன் 3 நாள் இந்த பூமிக்குள்ளே இருப்பார் என்றபடியாக தன்னை குறித்து சொல்கிறார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுகிற காரியத்தை குறித்து அவர் பேசுகிறார். அப்போ இதுதான் அங்கே நம்ம ஆரம்ப வசனத்தில் நம்ம பார்த்தோம். ஒரு தேறின வேத பாரகன் என்ன பண்ணுவான்? புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிறவனாக இருப்பான். ஹல்லேலூயா. பழசில் என்ன சொல்லப்பட்டது அது ஏதோ காரியம் அந்த நாளில் நடந்த நிகழ்ச்சியாக அல்ல, அது வரப்போகிற நாட்களில் நடக்க போகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படிங்கிறத அவன் எடுத்து சொல்லுகிறவனாக இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல் பேதுரு பாருங்கள். 1 பேதுரு 3:20-21 படிப்போம். 1 பேதுரு 3:20-21. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது போதும். அப்போ இங்கே காரியம் பாருங்க. எப்பயோ பல 1000 வருஷங்கள், ஒரு 6000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு காரியத்தை பேதுரு அதை கம்பேர் பண்ணி சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு பாருங்க. அந்த நாளில் பேதுரு இருந்த நோவா காலத்தில் உலக அழிவு ஏற்பட்டது, தண்ணீர்னால் அழிய போனது.
அந்த வேலையில் பேழையில் சிலராகிய 8 பேர், யார்? நோவாவோட குடும்பத்தார். அவங்க எப்படி அந்த பேழைக்குள்ளே போய் காப்பாற்றப்பட்டாங்களோ அதற்கு ஒப்பனையானது தான் இந்த ஞானஸ்நானமானது. வரப்போகிற உலக அழிவிலிருந்து நீங்கள் காக்கப்பட வேண்டுமானா அப்படியா இந்த ஞானஸ்நானத்துக்குள்ளாக கடந்து வரணுங்கிறத அந்த பேதுரு என்ன பண்ணுறாரு, அதையும் இதையும் கம்பேர் பண்ணி சொல்கிறார். ஹல்லேலூயா. பழையவைகள் என்ன நடந்தது? ஆமென். அந்த பழசில் அந்த பேழை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அந்த பேழையில் நீங்கள் நம்ம பழைய ஏற்பாடில் நீங்கள் படிக்கிற போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கீழுங்கிற ஒரு இதை பெயிண்ட்டை என்ன பண்ணுவாங்க, அந்த இதில் பூசுகிறவங்களாக இருப்பாங்க. பேழைக்கு வெளியில் உலகம், அந்த தண்ணியான உலகம் கப்பலுக்குள்ளே வராதபடி. அதுதான் இங்கே நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட இரத்தத்தினால அந்த இரத்தம் பூசப்பட்டவர்களாக நம்ம இருந்தோம்னா தான், இரத்தம் தெளிக்கப்பட்டவர்களாக இருந்தோம்னா தான் உலகம் நம்மளுக்குள்ளே வராமல் இருக்கும். ஹல்லேலூயா. வரப்போகிற கேடுக்கும் நம்ம தப்பித்து கொள்ள முடியும். ஆமென். அப்போ காரியங்கள் என்ன, இந்த பழையவைகள் எழுதுக்காக எழுதப்பட்டனங்கிற காரியத்தை நம்ம அறிஞ்சவங்களாக புரிஞ்சவங்களாக இருக்கணும். அதை நம்ம புரிகிற போது தான் இன்னும் அதிகமாக வேதத்தில் நம்ம வேரூன்றுகளாக இருப்போம். ஆமென். ஆகவே ஒரு சில காரியங்களை இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவது காரியம் 2 சாமுவேல் 6:9-11 பாருங்கள். 2 சாமுவேல் 6:9-11. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 9 முதல் 11 முடிய. தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியானாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். கர்த்தருடைய பெட்டி கித்தியானாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இங்கே கர்த்தருடைய பெட்டிங்கிறது மரியாதை குறிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அதற்குள்ளே இருக்கிறது கர்த்தராக இருக்கிறார், மரியாளுக்குள்ளாக கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அப்போ இங்கே வசனம் பாருங்க, கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று. தாவீதுகிட்ட அந்த பெட்டி வருகிற போது அவன் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருகிறது என்ன என்றபடியாக கேட்குறான். இதே காரியத்தை நீங்கள் லூக்கா 1:43 பாருங்க. 43 படிங்க. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது. ஆமென். அங்கே தாவீது தன்னிடத்தில் அந்த கர்த்தருடைய பெட்டி வருகிற போது அவன் சொல்கிற அதே வார்த்தை, என்னிடத்தில் கர்த்தருடைய பெட்டி வருவது என்னது அப்படின்னு கேட்டது போலவே இங்கே எலிசபெத்து மரியாள் தன்னிடத்தில் தன்னிடத்தில் வருகிறதை பார்த்து எலிசபெத்து கேட்குறாங்க, கர்த்தருடைய என் ஆண்டவராகிய தாயார் என்னிடத்தில் வந்தது என்ன? ஹல்லேலூயா. அதே போல் இன்னொரு காரியத்தை பார்ப்போம். அங்கே 11வது வசனத்தில் நம்ம படித்தோம். 2 சாமுவேல் 6:11 பாருங்க திரும்ப. கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில். எத்தனை மாதம் இருந்ததா? 3 மாதம் இருந்தது. இதே இப்போ லூக்கா 1:56 பாருங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவளுடனே இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனாள். ஹல்லேலூயா. மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்து வீட்டிலே இருக்கிறார்கள் என்றபடியாக வேதம் சொல்லுகிறது. ஆமென். எவ்வளவு ஒரு திட்டமும் தெளிவுமாக அந்த காரியங்கள் நிறைவேறுகிறத நம்ம பார்க்குறோம். ஆமென். தேவன் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பொக்கிஷத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் 2 சாமுவேல் 6:14 பாருங்க. 2 சாமுவேல் 6:14. தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். ஆமென். தாவீது சணநூல் ஏபோத்துங்கிறது ஒரு பரிசுத்த ஆவிக்கு இணையான ஒரு காரியம். ஆமென். அதை தரித்து கொண்டு அந்த கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக நடனம் ஆடுகிறவனாக இருக்கிறான். அதே இது இங்கே லூக்கா 1:44 பாருங்க. லூக்கா 1:44. இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. ஹல்லேலூயா. எலிசபெத் என்ன சொல்றாங்க,
நீ என்னை மரியாள் வாழ்த்தின உடனே என் வயிற்றில் இருக்கிற குழந்தை துள்ளிட்டு என்றபடியாக. ஆமென். தேவ ஆவியானவர் அங்கே எப்படி செயல்படுகிறாருங்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆமென். இதுதான் இங்கே வேதம் சொல்லுகிறது. புதியவைகளும் பழையவைகளைகளும் நீங்கள் எடுத்து பார்க்கணும். ஆமென். நல்ல ஒரு வேத பாரகனாக நான் நல்ல வேதத்தை படித்தவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கணும். தேவன் என்ன சொல்கிறார், ஆமென், என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறவர்களாக இருக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்த ஒரு காரியத்தை பார்ப்போம். ஈசாக்கின் பலியை குறித்து அநேருக்கு தெரிஞ்சது தான், இருந்தாலும் நம்ம திரும்ப பார்ப்போம். ஆதியாகமம் 22:2. ஆதியாகமம் 22:2 அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆமென். அங்கே ஆபிரகாமுக்கு தன்னுடைய ஒரே நேசகுமாரனை நீ எனக்கு பலி செலுத்தணும் என்றபடியாக சொல்லுகிறார். இதே வசனம் தான் யோவான் 3:16. தேவனுடைய குமாரனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ஒரே பேரான குமாரனை, ஆமென், நமக்காக ஒப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. அங்கு நடந்த காரியம் இங்கு நிஜமாக நிறைவேறுகிற காரியமாக இருக்கிறது. ஆமென். அந்த ஆதியாகமம் 22:6. ஆதியாகமம் 22:6 ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். ஆமென். ஈசாக்கு தன் தந்தையோட விருப்பத்தை நிறைவேற்றுகிறவனாக இருக்கிறான். ஆமென். அந்த மலை மேலே போய் அங்கே பலியிடணுங்கிறது காரியம். ஆமென். அப்போ மலை மேலே ஏறி போகிற போது ஆபிரகாமு கொஞ்சம் வயசானவர். ஆமென். அந்த வயசான காலத்தில் தான் அவனுக்கு ஈசாக்கு பிறந்திருக்கிறார். இப்போ விறகை தூக்கிட்டு போகணும். அங்கே வசனம் சொல்லுது, ஈசாக்கு, ஆமென், தகனப்பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கு மேல் வைத்து. ஆமென். ஈசாக்கு தான் அந்த விறகெல்லாம் எடுத்துக்கிட்டு மலை மேலே ஏறுறார். ஹல்லேலூயா. இது எதை காட்டுது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் திலுவையை சுமந்து கொண்டு மலை மேலே ஏறின ஒரு காரியத்தை காமிக்குது. யோவான் 12:27 பாருங்க. யோவான் 12:27. யோவான் 12:27. இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளையினின்று என்னை இரட்சியும் என்று சொல்வேனே. ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். இதுக்கான வசனம். இது ஈசாக்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்த காரியம். ஏன்னா ஈசாக்கு அந்த நாளில் வேத பண்டிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈசாக்குக்குமே 33 வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஹல்லேலூயா. அவனுக்கு 40 வயசுக்கு மேலே தான் கல்யாணம் ஆகுது. அவனோட வயசு சின்ன பையன் இல்லை. ஈசாக்கு குறைஞ்சது 33 வயசு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட வயசு என்னவோ சிலுவையில் அறையிற போது அந்த வயசு தான் ஈசாக்குக்கும் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அவர் தான் அந்த விறகை தூக்கிட்டு மலை மேலே ஏறுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே காரியம் அதை யோவான் 19:17 படிப்போம். யோவான் 19:17. யோவான் 19:17. அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்துக்கு புறப்பட்டு போனார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொல்கத்தா மலை மேலே சிலுவையை சுமந்து கொண்டு மேலே சென்றார் என்கிற வேதம் சொல்லுகிறது. ஆமென். எப்படி ஈசாக்கு அப்போ ஒரு 33 வயசுன்னா அந்த நேரத்தில் அந்த ஆபிரகாமுக்கு எதிர்த்து பேச முடியாதா? ஆமென். எதிர்த்து ஏன்னா எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, பலிக்கான ஆடு எங்கேன்னு போகிறப்போதெல்லாம் ஈசாக்கு கேட்டுக்கிட்டு தான் போகிறார். கர்த்தர் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. என்றபடியாக தான் ஆபிரகாம் அழைச்சிட்டே போகிறார். அந்த வயசு இருக்கிற ஒரு ஈசாக்கு ஆபிரகாமை எதிர்த்து நிச்சயமாக செயல்பட முடியும். ஆமென். ஆனால் எல்லாத்துக்கும் அவன் கீழ்ப்படுகிறவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா.
அதே மாதிரி தான் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆதியாகமம் 22:13 பாருங்க. ஆதியாகமம் 22:13. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். ஆமென். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஹல்லேலூயா. அங்க முள்ளுல சிக்கி கொண்டு இருக்கிற ஆமென் ஒரு ஆட்டுக்கடாவை அந்த இடத்துல பலி செலுத்துகிறவராக இருக்கிறார். முள்ளுங்கிறது எதுக்கு குறிக்குதுன்னா அது பாவத்தை குறிக்கிற காரியம். ஏன் எங்க அது ஆதியாகமம் 3:18 பார்த்தீங்கன்னா அவங்க வீழ்ந்து போகிற போது உனக்கு நீ நிலத்தில் விளைச்சின்னாக்க உனக்கு பயிர் வராது, முள்ளு தான் முளைக்குங்கிறார். ஒரு சாபத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் பாவத்தின் நிமித்தம். ஆதியாகமம் 3:18 பாருங்க. அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். அப்ப பாவத்தோட நமக்கு சம்பளம் என்ன? நம்ம விளையிற காரியத்துல எல்லாம் முள்ளு தான் முளையும் அப்படிங்குது. ஆமென். முள்ளு பாவத்துக்கு அறிகுறியாக இருக்குது. அங்கே நம்ம என்ன பார்க்குறோம்? அந்த முள் புதரில் சிக்கி கொண்ட ஆடு. ஆமென். முள் புதரில் அந்த கவனமாக அந்த வார்த்தை அங்கே வருது. முள் புதரில் சிக்கி கொண்ட ஆடு. ஆமென். அப்படின்னா என்ன? பாவத்தில் பாவம் செய்த ஆடு இல்லை. ஹல்லேலூயா. நம்மளுடைய பாவங்களினால அவர் சிக்கி கொண்டார், இந்த பிரச்சனை இல்லை. ஹல்லேலூயா. இந்த சிலுவை சுமக்குங்கிற அந்த காரியத்தில் அவர் சிக்கி கொண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கொம்பு மாட்டிக்கொண்டு இருக்கிற காரியமும் அதே தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தலையில் அந்த முள்முடி சூழப்படுகிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த பழைய ஏற்பாடு காரியங்கள் எல்லாம் தானே புதிய ஏற்பாடில் நிறைவேறுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். யோவான் 1:29 என்ன சொல்லுது பாருங்க. யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்க்கிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இங்கே வேதம் அங்கே ஒரு வார்த்தை யோவான் 8:56 ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பாருங்க. யோவான் 8:56. யோவான் 8:56. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். ஆமென். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான் அப்படின்னா ஆபிரகாமுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்திருக்குது. ஆபிரகாமுக்கு என்ன வெளிப்பாடு இருந்தது? அங்கே யெகோவா ஈராக இருந்து ஈசாக்குக்கு பலி கொடுக்க முடியாதபடி ஈசாக்கை பலி செய்யாதபடி தேவன் அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்தது போல, ஆமென், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படிக்கான ஒரு காரியம் வரப்போகிற நாளில் நடக்க போகுதுங்கிறத அவன் முன்பே அறிந்தவனாக இருக்கிறான். அதை தான் அவன் அங்கே வசனம் சொல்லுது. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை, நான் எப்படி உங்களது உலகத்தின் பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்க்கிற அந்த நாளை, சிலுவையிலே மரிக்கிற அந்த நாளை காண ஆசையாக இருந்தான். ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்டதான ஒரு வெளிப்பாடு அந்த நாளில் ஆபிரகாமுக்கு இருந்திருக்கு. ஆமென். அது இந்த நாளில் நிறைவேறுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அடுத்தது 3வது காரியம் யாக்கோப்பின் ஏணி. ஆதியாகமம் 28:12 பார்ப்போம். ஆதியாகமம் 28:12. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாயிருந்தார்கள். ஆமென். ஏணி வானத்தில் இருந்து பூமி வரையில் இருக்குது. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? தேவதூதர்கள் இறங்குகிறவர்களும் ஏறுகிறவர்களும் அல்ல. வானத்தில் இருக்குன்னா, வானத்திலேருந்து பூமியில் இருக்குன்னா தேவதூதர்கள் வானத்திலிருந்து இறங்கணும், ஏறணும். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாக இருந்தார்கள். ஏன் இந்த காரியம்? இதை தான் அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்கிறாரு பாருங்க. யோவான் 1:50-51 படிப்போம். யோவான் 1:50-51 பாருங்க. யோவான் 1:50-51 இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக,
அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதில்லையா? விசுவாசிக்கிறாய், இதனால் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். அந்த 51 வசனம் என்ன சொல்லுது? தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து. அப்ப மனுஷகுமாரன் தான் இங்க ஏணி. ஆமென். மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இனிமேல் நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. யார் அப்ப தேவதூதர்கள் யாரு? நம்ம தான் தேவதூதர்கள். ஹல்லேலூயா. நம்ம ஜெபத்தில் இயேசு கிறிஸ்துவினால, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரலோகத்தை நம்ம எட்ட முடியும்னு வேதம் சொல்லுது. ஆமென். நம்ம ஜெபிக்கிற போது. ஹல்லேலூயா. அதனால தான் இங்கேயும் அதே வசனம் என்ன சொல்லுது? ஏறுகிறதை இறங்குகிறதை நீங்கள் காண்பீர்கள். அங்கே யாக்கோப்பு அங்கே பார்த்ததும், அவன் கனவுல பார்த்ததும் அதுதான். ஏணி வானத்திலிருந்து கீழே வரையிலும் இருக்குது. அதில் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் அவன் நான் பார்த்தேன் என்றபடியாக சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஏணி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். இன்னும் எபிரேயர் 1:7 பாருங்க, இந்த தேவ தூதர்களை குறித்து என்ன சொல்லுதுன்னு. எபிரேயர் 1:7 தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆமென். தேவ தூதர்களை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லுகிறது. அப்போ இங்கே தேவ தூதர்கள் நம்மளாக தான் இருக்கிறோம். ஆமென். தேவனுக்காக ஊழியம் செய்கிறவர்கள், தேவனுக்கிட்ட ஜெபிக்கிறவர்கள். ஆமென். இவர்களையெல்லாம் தேவ தூதர்களாக வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, இன்னுமாய் தேவன் தாமே தேவ தூதர்களை நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்ம ஒரு ஜெபத்தை ஜெபிக்கிறோம். ஆமென். அப்போ ஜெபிக்கிற போது வேதத்தில் என்னன்னா, ஒவ்வொரு மனுஷன் இந்த பூமியில் பிறக்கிற போதும் தானே ஒரு காரியம் நடக்கும். என்ன நடக்கும்? அவனுக்குன்னு ஒரு தேவ தூதர் இருப்பாங்க, அவனுக்குன்னு சாத்தான் ஒரு தூதனை ஏற்படுத்தி வச்சுருக்கோம். ஆமென். இந்த சாத்தான் ஏற்படுத்தி வச்சிருக்கிற தூதனை குறித்து நீங்கள் எப்படி அறிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒருத்தன் இறந்து போயிட்டாலும் சரி, நீங்கள் ஒரு ஜோசியக்காரன்கிட்ட போனீங்களாலோ அல்லது இறந்து போனவங்கள திருப்பி கூப்பிட்டு பேசுகிற ஆவிகள் இருக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆமென். அவங்கெல்லாம் எப்படி பேசுகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நமக்குன்னு கொடுத்துருக்கிற, நமக்குன்னு சாத்தான் ஏற்படுத்தி இருக்கிற அந்த சாத்தானுடைய தூதன் இருக்கான் பாருங்க, அவனுக்கு நம்ம பிறந்ததுலேருந்து இந்த உலகத்தில் இருக்கிற வரையிலும் என்னன்னா நம்ம நடத்தினோம், என்னன்னா செஞ்சோம், எல்லாமே அவனுக்கு தெரியும். சாத்தானுக்கு நம்ம செஞ்ச காரியங்கள் எல்லாமே தெரியும். அப்போ இந்த சாத்தானை கூப்பிட்டு அவன் கேட்குற போது எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம என்னன்னா அவங்க இருந்தாங்களோ அவங்களோட காரியமோ அவங்க டோன் கொண்டு மாறாது. ஹல்லேலூயா. அவங்க அந்த பக்கத்துலேருந்து பேசுகிறதே பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட அந்த ஆவியை கூப்பிட்டு அவங்க எல்லாம் பேசுவாங்க. அதே போல் தேவனுடைய ஆவியும் நமக்கு இருக்குது. தேவன் நமக்கு ஒரு தூதனையும் கொடுத்துருக்கிறார். இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? அப்போஸ்தலர் நடபடி 12:15 பாருங்க. அப்போஸ்தலர் நடபடி 12:15. அப்போஸ்தலர் நடபடிகள் 12:15 அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். ஆமென். ஏன்னா பேதுரு ஜெயிலில் இருக்கிறார். எப்படி? 3 காவலுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறார். வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் வீட்டில் எல்லாரும் கூடி ஜெபிக்கிறாங்க, பேதுருவுக்காகவும் ஜெபிக்கிறாங்க, அவர் விடுதலை ஆகணும்னு ஜெபிக்கிறாங்க. அங்கே தேவ தூதன் என்ன பண்ணுறாரு? பேதுருவை விடுதலையாக்கி கொண்டு இங்கே வீட்டுக்கு முன்னாடி நிறுத்திட்டார். பேதுரு வீட்டு கதவை தட்டுறார். தட்டினா அந்த ரோதைங்கிற ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு போய் என்ன பண்ணுறா? அந்த கதவை ஓட்ட வெளியாக பார்க்குறா. பார்த்தா பேதுரு நிற்கிறார். கதவை திறக்கலை. உடனே ஓடி போய் சொல்கிறா, பேதுரு வந்துட்டார்னு. அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க? யாருமே நம்பலை. ஏன்னா அப்படிப்பட்ட காவலில் இருக்கிற பேதுரு எப்படி விடுதலை ஆகி வர முடியும்? அதனால் பேதுரு இல்லை, பேதுருவுக்குன்னு இருக்கிற தூதன் அங்கே வந்திருப்பார் என்றபடியாக சொல்கிறாங்க.
ஹல்லேலூயா. அப்போ நமக்கு என்ன தெரியுது? நமக்குன்னு ஒரு தூதரை தேவனும் அலாட் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ எதுக்கு இதுக்கு வர்றோம்? இப்போ அங்கே ஏறுகிறது இறங்கிறதுக்கு மாற ஒரு காரியத்தில் நம்ம ஜெபத்தை ஏறெடுக்கிற போது நம்ம ஜெபத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்குன்னு அந்த தூதன் இருப்பார். ஹல்லேலூயா. அவர் இங்கேருந்து தான் ஏறி மேலே போவார். ஆமென். நான் இயேசு கிறிஸ்து மூலியமாக நாம் ஜெபிக்கிற போது நம்மளுடைய ஜெபம் வீணா போயிடும் நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. ஒரு நாளும் நம்ம ஜெபம் வீணா போகாது. வேதம் சொல்லுகிறது நம்மளுடைய கண்ணீரை துருத்தியிலே சேர்த்து வைக்கிற தேவன். ஆமென். எந்த நேரத்தில் அதை கொடுக்கணுமோ அதை கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிறதுல மட்டும் அதுதான் வேதம் சொல்லுது, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஆமென். அப்போ ஏறுகிறதும் இறங்குறதுமாக இருக்கும் என்கிற காரியத்தை யாக்கோப்பு அங்கே கனவுல பார்த்துட்டார். ஆமென். ஆனால் அது எப்படிப்பட்ட காரியங்கிறது அங்கே யாக்கோப்புக்கு அன்னைக்கு புரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இங்கே வந்த பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? நான் தான் அந்த ஏணி. ஆமென். தேவகுமாரன் மேலே ஏறுகிறதும் இறங்குகிறதையும் நீங்கள் காண்பீர்கள்ங்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த பழைய ஏற்பாடில் சொல்லுகிற ஒரு காரியங்கள் இந்த புதிய ஏற்பாடில் எப்படின்னு நம்ம விளங்கி கொள்ளத்தக்கதான அந்த வசனங்களை வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். அதே போல் 4வது காரியம் பாபேல் கோபுரத்தை பற்றி பார்ப்போம். ஆதியாகமம் 11:4. ஆதியாகமம் 11:4. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பின்னும் அவர்கள், நான் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். ஆமென். நமக்கு பேர் உண்டாகும்படி கர்த்தருக்கு முன்பாக இவங்களுக்கு பேர் உண்டாகும்படியான ஒரு காரியத்தை செய்கிறாங்க. ஹல்லேலூயா. அது தேவனுக்கு பிரியமில்லாதது. அப்போ 9வது வசனம் என்ன பாருங்க. அதிலே ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். ஹல்லேலூயா. அப்போ அங்கே காரியம் என்ன? அவங்களுக்கு பாஷையெல்லாம் மாற்றி போடுகிறார். எல்லாம் ஒன்று சேர்ந்து பெரிய கோபுரத்தை கட்டணும். ஆமென். அவர்களுக்கு பேர் உண்டாகணும் என்றபடியாக சொல்லுகிற போது அங்கே தேவன் அவர்களது பாஷையெல்லாம் மாற்றி அவர்களை சிதறடிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே காரியம் இங்கே அப்போஸ்தலர் நடபடியில் என்ன ஆகுது? அதே அங்கே பாஷையை வேறு பாஷையில் பேசுகிறவர்களாக இருந்தாலும் இங்கு காரியம் அவர்களுக்குள்ளாக ஒரு ஒருமனப்பாடு வருகிறத பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2:46-47 படிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 46-47 வசனங்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ஆமென். 2:4. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஆமென். ஆவியானவர் அவர்கள் மேலே இறங்குற போது இவங்க எல்லாரும் என்ன வெவ்வேறு பாஷையில் பேசுகிறாங்க. ஆனால் இந்த வெவ்வேறு பாஷையில் பேசுகிற காரியம் பின்னாடி நம்ம படித்த வசனத்தின்படி அங்கே ஒரு ஒருமனப்பாட்டை தருது. ஆமென். ஒரு ஐக்கியத்தை தருகிறது. ஹல்லேலூயா. ஆனால் அதே இது பழைய ஏற்பாடில் நம்ம பார்த்த காரியம் என்ன? அங்கே ஒரே பாஷையை பேசினவர்கள் அநேக பாஷையை பேசும்படியாக வைத்து அவர்களை சிதறடிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் இந்த காரியத்தை எல்லாம் அந்த பழைய ஏற்பாடிலும் புதிய ஏற்பாடிலும் எப்படி அந்த காரியங்கள் நிறைவேறுகிறது என்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். அதே போல் அடுத்தது 5வது காரியம் பார்ப்போம். ஆதியாகமம் 14:18-19 வசனங்களை படிப்போம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். ஆமென். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலோமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சைரசமும் கொண்டு வந்து அவனை ஆசிர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசிர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. ஆமென். ஆபிரகாமை மெல்கிசேதேக்கு வந்து சந்திக்கிறார். ஹல்லேலூயா.
அவரை வசனம் என்ன சொல்லுது? அவர் தேவனுடைய ஆசாரியனாக இருந்து சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு. அப்படின்னா என்ன? அவர் தான் ஆசாரியனாகவும் இருக்கிறார், சாலேம்ங்கிற நாட்டுக்கு ஒரு ராஜாவாகவும் இருக்கிறார். ஆமென். பழைய ஏற்பாடில் என்ன காரியம்னா, ராஜா லேவியர் ஆக முடியாது, ஆசாரியன் ஆக முடியாது. ஆசாரியன் ராஜாவாக முடியாது. ரெண்டு பேரும் தனித்தனி ஊழியம். ஹல்லேலூயா. லேவியர் வம்சத்தில் வர்றவங்க தான் ஆசாரிய ஊழியத்தை செய்ய முடியும். ஆமென். அப்போ இங்கே காரியம் இந்த மெல்கிசேதேக்கு அப்படி இல்லை. அந்த ஆதியாகமத்திலே வேதம் என்ன சொல்லுது? இந்த மெல்கிசேதேக்கு அவன் ஆசாரியராகவும் இருக்கிறார், சாலேமின் ராஜாவாகவும் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இது எதை குறிக்குது? இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. சங்கீதம் 110:4 பாருங்க. 110:4. சங்கீதம் 110:4. நீர் மெல்கிசதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார். ஆமென். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருப்பார். ஆமென். யாரை சொல்றது? அதே வசனம் பாருங்க, அந்த சங்கீதத்திலே 110:1. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்றார். ஆமென். அவர் ராஜாவாகவும் இருக்கிறார், அவர் ஆசாரியராகவும் இருக்கிறார். யோவான் 18:37 படிப்போம். யோவான் 18:37. யோவான் 18:37. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். ஆமென். இயேசு நீ சொல்லுகிறபடியே நான் ராஜாதான். சில நேரங்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பல தடவை கேட்டாலும் தான் யாருன்னே சொல்லவே மாட்டார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாரு? நான் ராஜா தாங்கிறார். ஆமென். நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான். ஹல்லேலூயா. இதுக்காக தான் அவன் என்ன பண்ணுறான்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையிற போது இவர் யூதருடைய ராஜான்னு அங்கே எழுதுகிறான். ஆமென். மற்றவங்கெல்லாம் ஆசாரியர், மற்றவங்கெல்லாம் அப்படின்னு எழுதக்கூடாது என்றபடியாக சொல்லுகிற போதும் எழுதுனது தான். ஆமென். ஏன்னா அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசாரிக்கிற போது அவர் சொன்னார், நான் ராஜா தான்னார். ஹல்லேலூயா. அப்போ அவர் ராஜாவாகவும் இருக்கிறார், அவர் ஆசாரியராகவும் இருந்து. ஆமென். அந்த பழைய ஏற்பாடில் ஆசாரியரெல்லாம் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் அந்த கோயிலுக்கு செல்லுகிற போது அவனுக்குன்னு ஒரு ஆட்டை அடிக்கணும். ஆட்டை அடித்து இவன் பாவத்தை முதல்ல கழுவணும். அதுக்கப்புறம் தான் மற்றவங்க மக்கள் கொண்டு வர்ற ஆட்டெல்லாம் அடித்து அவங்களுடைய பாவத்துக்காக இவன் பழி செலுத்தணும். இது ஒவ்வொரு நாளும் செய்யணும். இவன் அங்கே போகணுன்னா இவனை பரிசுத்தமாக்குறதுக்கு இவன் ஒரு ஆடு இவனுக்காக அடிக்கணும். ஹல்லேலூயா. ஆனால் ஒரே தரமாக இங்கே வேதம் என்ன சொல்லுது? இவர் ஆசாரியராக இருந்து ஒரே தரமாக தன்னையே பலி கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இங்கே ஆசாரியராகவும் இயேசு கிறிஸ்து இருக்கிறார், ராஜாவாகவும் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். அதே போல் அந்த வசனத்தில் நம்ம என்ன படித்தோம் பார்த்தீங்கன்னா, உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்து சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து. ஆமென். அங்கேயே அவன் வேதம் என்ன சொல்லுது? அந்த அப்படி கொடுத்தவருக்கு இந்த ஆபிரகாம் என்ன பண்ணுறாராம்? ஆதியாகமம் 14:20. ஆதியாகமம் 14:20. ஆமென். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். ஆமென். தசமபாகத்தை குடிச்சு பலர் பல விதமாக எண்ணலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? ஆபிரகாமுக்கு யாருமே முன்னாடி சொல்லல தசமபாகம் கொடுக்கணும் என்றபடியா. ஆனால் அவன் அந்த தசமபாகத்தை ஆபிரகாம் எல்லாவற்றிலும், வசனம் அதுதான், எல்லாவற்றிலும் தசமபாகத்தை கொடுத்தான். ஹல்லேலூயா. அப்போ தேவன் இந்த காரியத்தை புதிய ஏற்பாடில் எப்படி நிறைவேற்றாமல் இருப்பார்? ஆமென். நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்குறோம். பழைய ஏற்பாடில் எப்படி காரியம் நடந்ததோ அது புதிய ஏற்பாடில் நிறைவேறுகிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த நிறைவேறும்படிக்காக புதிய ஏற்பாடு காலத்தில் இருக்கிற நமக்கு இதை நிறைவேற்றும்படிக்காக கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அதை தான் இங்கே லூக்கா 11:42 பாருங்க. லூக்கா 11:42.
லூக்கா 11ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். ஆமென். பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒற்றுதலாம் மறுகொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசமபாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. ஆமென். நியாயத்தையும் செய்யணும், நேர்மையாக நடக்கணும், பாவம் இல்லாமையும் நடந்துக்கணும், அதே நேரம் நீ தசம பாகத்தையும் கொடுக்கணும். ஹல்லேலூயா. இதையும் செய்ய வேண்டும், அதையும் செய்ய வேண்டும். ஆமென். நம்ம வசனத்தில் கொரிந்தியரில் சொல்லப்படி 2 கொரிந்தியர் 9:7 என்ன சொல்லுது? உற்சாகமாக கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். இந்த உற்சாகங்கிற காரியத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? தசம பாகத்துக்கே நம்ம எட்டி போகிறதில்ல. ஹல்லேலூயா. ஆனால் உற்சாகங்கிறது, தசம பாகங்கிறது ஒரு பார்கோடு, அதுக்கு மேலே தான் உற்சாகங்கிறது. ஆமென். அதில் தான் தேவன் பிரியமாக இருக்கிறார். அதுக்காக தான் இந்த வாலிபர் மெசேஜில் நீங்கள் கேட்டிங்களா தெரில, நம்ம சர்ச்சு இதில் போட்டிருக்கிறோம். ஆமென். குட் காட் எது? ஆமென். எதை நீ தேர்ந்தெடுக்கிற? நல்லதா, தேவனுடையதா? ஆமென். இதை நம்ம புரிஞ்சிருக்கணும். தேவனுக்கு பிரியமானது நல்லது இல்லை. ஹல்லேலூயா. அவருக்கு என்ன விருப்பமானது அது. இது ரெண்டையும் புரிஞ்சுக்கணும் நம்ம. ஆமென். நமக்கு பார்வைக்கு சில காரியங்கள் நல்லதாக தெரியலாம். ஆமென். காயின் பழி செலுத்தினது அப்படி தான். அவன் ஒன்றும் அழுகி போன பழத்தை கொண்டு போய் கொடுக்கல. ஹல்லேலூயா. அழுகி போனதையோ தோட்டத்தில் வீணான காய்கறியோ பழங்களையோ கொண்டு போய் காயின் பழி செலுத்தலை, நல்லதை தான் கொண்டு போனான். ஆனால் தேவனுக்கு பிரியமானதாங்கிறது தான் அவனுக்கு தெரியல. தேவனுக்கு பிரியமானது எதுங்கிறது தான் நமக்கு தேவை. அதை தான் இங்கே அந்த மெசேஜில் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். குட் அண்ட் காட், நல்லதா தேவனுதா, இதை நம்ம பிரித்து பார்க்க தெரியணும். ஆமென். எந்த ஒரு காரியத்திலும், ஹல்லேலூயா, எந்த ஒரு காரியத்திலும் ஆமென், நம்ம எது தேவனுக்கு பிரியமானதுங்கிறத நம்ம செய்கிற போது தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இங்கே வேதாந்தம் சொல்லுகிறது, ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகத்தை கொடுத்தான் என்றபடியாய். அப்போ பழைய ஏற்பாடு ஒரு காரியத்தை நான் இந்த புதிய ஏற்பாடில் நான் நிறைவேற்றுகிறவனாக இருக்கணும். இதுக்கு எந்த சாக்கு போக்கும் சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது. பல காரியங்களை சொல்கிறாங்க, சொல்லட்டும். நமக்கு ஆசீர்வாதம் வேணுமா? ஆமென். நீ ஆசீர்வதிக்கப்படணுமா? ஹல்லேலூயா. நான் இதில் ஏமாந்து போயிடக்கூடாது காயினை போல. ஹல்லேலூயா. அது தந்திரமாக சாத்தான் பல காரியங்களை பேசலாம். காயினை போல நான் ஏமாந்து போயிடக்கூடாது. இது நல்லது தானே நான் செய்கிறேன் என்றபடியாய் அது தேவனுக்கு பிரியமில்லாததை நான் செய்கிறவனாக ஆகிடக்கூடாது. ஆமென். அப்போ இந்த புதிய ஏற்பாடு காலத்தில் இந்த காரியத்தை நம்ம உணர்ந்தவர்களாக இருக்கணும். 6வது காரியம், உயர்த்தப்பட்ட சர்ப்பம். யோவான் 3:14-15 படிப்போம். யோவான் 3:14-15. யோவான் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அந்த காரியத்தை சொல்றார். பழைய ஏற்பாடுல சர்ப்பமானது எப்படி உயர்த்தப்பட்டது போல இந்த மனுஷகுமாரனாகிய நான் உயர்த்தப்பட வேண்டும் என்றபடியாய். ஹல்லேலூயா. அப்போ அங்கே உயர்த்தப்பட்ட நாட்களில் அந்த சர்ப்பமானது அந்த வெண்கல சர்ப்பத்தை உயர்த்துகிற காரியத்தில் அங்கே யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட காரியம் ஒரு புதிய ஏற்பாடு காலத்தில் ஒன்று நிறைவேற போகுது அப்படிங்கிறத யாரும் நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த காரியம் புதிய ஏற்பாடில் நான் நிறைவேறுகிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். என்னாகமம் 21:9 பாருங்கள். என்னாகமம் 21:9. என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். ஆமென். இது என்ன காரியத்தை சொல்லுது? அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி. நம்ம நினைக்கிறோம் சர்ப்பம் ஒரு சாத்தானுடைய காரியம் என்றபடியாய். உண்மை அதுதான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அது பாவத்துக்கான ஒரு அடையாளமாக சர்ப்பம் இருக்கிறது. ஆனால் வெண்கல சர்ப்பம் அப்படிங்கிறது, வெண்கலங்கிறது நியாய தீர்ப்பை குறிக்கிற காரியம். ஹல்லேலூயா. வெண்கலம் எதை குறிக்குது? நியாய தீர்ப்பை குறிக்கிற காரியம். அப்போ இங்கே பாம்பு, இங்கே சர்ப்பமானது பாவத்தை குறிக்கிற காரியமாக இருக்கிறது. அந்த பாவமானது நியாய தீர்ப்பாகிய வெண்கல சர்ப்பமாக
அங்கே உயர்த்தப்படுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த வெண்கல சர்ப்பத்தை போல, நியாய தீர்ப்பை போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்க்கும்படிக்காக அந்த சிலுவையிலே அவர் உயர்த்தப்படுகிறார். இப்போ காரியம் என்ன? அங்கே என்ன நடந்தது? அங்கே தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க. யார் யாரெல்லாம் முறுமுறுத்து பேசினாங்களோ, எனக்கு என்ன இந்த அப்பந்தானா, தினமும் இதை தான் சாப்பிடணுமா, அது இல்லையா, இது இல்லையா என்றபடியாக முறுமுறுத்தவங்களுக்கு எதிராக அங்கே வனாந்தரத்தில் என்னாச்சு? நிறைய சர்ப்பங்கள் வந்து யார் யாரெல்லாம் கடிச்சதோ அவங்க எல்லாம் செத்து போனாங்க. இந்த இவர்கள் மரிக்காதபடிக்கான ஒரு காரியத்தை தான் அங்கே மோசே என்ன பண்ணுறார்? மோசைக்கு கொடுத்த ஆலோசனைப்படி ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து கோலிலே உயர்த்துகிற போது வசனம் என்ன சொல்லுது? அதை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். ஹல்லேலூயா. அதை நோக்கி பார்க்கணும். எதை நோக்கி பார்க்கணும்? இன்னைக்கு புதிய ஏற்பாடில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட சிலுவை மரணத்தை நான் நோக்கி பார்க்கணும். எப்படி நான் நோக்கி பார்க்கணும்? நான் முறுமுறுத்ததற்கு, நான் செய்த பாவத்துக்கு அவர் நியாயம் தீர்க்கப்பட்டாருன்னு நான் அப்படி நினச்சி நான் நோக்கி பார்த்தாதான் என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும், நான் பிழைப்பேன். ஹல்லேலூயா. எனக்கு நித்திய மரணங்கிறது என் வாழ்க்கையில் வராது, நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்வேன். ஹல்லேலூயா. அப்போ அந்த வெண்கல சர்ப்பமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இங்கே உயர்த்தப்படுகிறவராக இருக்கிறார். ஆமென். சரி, இப்போ காரியங்கள் என்ன? சில நேரங்களில் தேவன் நமக்கு சில கொடுக்கிற ஒரு ஆலோசனையை எப்போதும் இருக்கிற ஆலோசனையாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படின்னா என்ன? மோசைக்கு முதல் தடவை தண்ணி இல்லைங்கிற போது அந்த கண்மலையை அடினார். ரெண்டாவது தடவை தண்ணி அதே மாதிரி இல்லாமல் போச்சு. அப்போ என்ன பண்ணுறாரு? பேசுங்கிறார். ஆனால் பேசுகிறதுக்கு பதிலாக அவன் என்ன பண்ணுறான்? முன்னாடி செஞ்சது போல் அடிக்கிறான். ஹல்லேலூயா. இதனால் அவனுக்கு வந்த தண்டனை என்ன? நீ கானானுக்குள்ளே போக மாட்ட. ஹல்லேலூயா. நான் உன்னை பேசுன்னு தான் சொன்னேன், நீ இப்போ ஏன் அடித்த? அப்போ நம்ம இது நமக்குள்ளே வருவோம். ஹல்லேலூயா. நமக்கு என்ன? தேவன் சில நேரங்களில் சில காரியத்திற்கு கொடுக்குற ஆலோசனையை வாழ்நாள் எல்லாம் அதையே பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு வேற ஒரு காரியத்தை சொல்லுவார். இங்கே என்னாச்சு பாருங்க, 2 ராஜாக்கள் 18:4 பாருங்க. 2 ராஜாக்கள் 18:4. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். எசேக்கியா யார்? எசேக்கியா ராஜா என்ன பண்ணாரு? அந்த வெண்கல சர்ப்பம் அங்கே பாலைவனத்தில், அங்கே வனாந்தரத்தில் செஞ்சதை இவனுங்க தூக்கிக்கிட்டே வர்றான். வந்தது மட்டும் இல்லை, தினமும் இதுக்கு வந்து பூஜை போட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க, தூபம் காட்டிக்கிட்டு இருக்கிறான். இதை சாமி ஆக்கிட்டான். ஹல்லேலூயா. எந்த காரணத்துக்காக தேவன் சொன்னாரோ அந்த காரணம் அங்கேயே நீ முடிஞ்சு போச்சு. ஆமென். அந்த சர்ப்பங்கள் கடித்ததும் அவங்க நோக்கி பார்த்தோம், அதனால் பிழைச்ச காரியமும் அந்த வனாந்தரத்தோடு முடிஞ்சு போச்சு. ஆனால் இவனுங்க இந்த வெண்கல சர்ப்பத்தை அந்த கோலை உடலாக தூக்கிக்கிட்டே வந்துட்டானுங்க. வந்தது மட்டும் இல்லை, தினமுமே அதுக்கு தூபம் காட்டுறானுங்க. ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாதது என்றபடியாய் எசேக்கியா ராஜா அதை உடைத்து போடுகிறார். ஹல்லேலூயா. அப்போ காரியம் என்ன? இன்னைக்கு எந்த வழியில் நான் வந்தேங்கிறது முக்கியம் இல்லை. எனக்கு அந்த நாளில் ஆர்சியில் இருந்த போதும் நான் சில காரியங்களை பார்த்து ஜெபிச்ச போதும் தேவனுக்கு கொடுத்துருக்கிறார், இல்லைன்னு சொல்லல. ஆமென். அந்த நாளில் நான் ஜெபிச்ச போதும் தேவன் சில காரியங்களை, நான் ஆண்டவரை கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாத வேலையிலும் நான் ஜெபித்த போது தேவன் கேட்டு இருக்கிறார். அந்த எந்த சாமின்னு நினச்சி கும்பிட்டனோ அன்னைக்கு நிறைவேற்றினார், இல்லைன்னு நான் சொல்லலை. அது எதுக்காக? ஒரு நாள் நான் ரட்சிப்புக்குள்ளே வருவேன் என்றபடியாய், அன்னைக்கே நம்மளை அழித்து போடாதபடி. இன்னைக்கு இவன் ரட்சிப்புக்குள்ளே வருவான், இன்னைக்கு உண்மையை தெரிஞ்சுக்குவான், சத்தியத்தை தெரிஞ்சுக்குவான், மற்றதெல்லாம் தூக்கி எறிவான் அப்படின்னு ஒரு விசுவாசத்தில் தான் தேவன் நம்மளை கொண்டு வந்துருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நான் திரும்பவும் அதையே நான் அன்னைக்கு செஞ்சு அன்னைக்கு நடந்ததேன்னு அதையே பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. தேவனுக்கு அது பிரியமில்லாதது. ஆமென். தேவன் இன்னைக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு வர்றார்.
நீ 10th படிச்சியா, அடுத்தது 11th போ, 12th போ, டிகிரி படி. ஹல்லேலூயா. திருப்பி 1ஆவதுல போய் உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆமென். தேவன் நம்மளை உயர்த்த இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு காரியம் என்ன? இங்கே வேதத்தில் பழைய ஏற்பாடுல சொன்ன காரியங்கள், அந்த வலு சம்பத்தை உயர்த்தி அந்த காரியத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தது போல, இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வெங்கல சர்ப்பமாக நியாய தீர்ப்பாக நம் சாபத்தை எல்லாம் பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்த்தவராக இருக்கிற அவரை இன்னைக்கு ஆவியில் நான் நோக்கி பார்க்கிற போது என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறதாக இருக்குது. நான் மரணத்திலிருந்து விடுதலை ஆகிறவனாக, ஜீவனை பெற்றுக்கொள்கிறவனாக நான் இருக்கிறேன். அந்த 2ஆம் மரணத்துக்குள்ளாக, கந்தகம் எரிகிற நரகத்துக்குள்ளாக நான் போகாதபடி தேவன் என்னை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அடுத்த காரியம் அடைக்கல பட்டணம். என்ன 35:25 இதை ஒரு நாளில் அடைக்கல பட்டணங்கிற ஒரு மெசேஜே கொடுத்துருக்குறோம். ஆமென். அப்போல்லாம் ரெக்கார்டிங் இல்லை, அதனால் ரெக்கார்டிங்கில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆமென். என்னாகமம் 35:25 பார்ப்போம். கொலை செய்தவனை பழி வாங்குகிறவனுடைய கைக்கு தப்புவித்து அவன் ஓடி போயிருந்த அடைக்கல பட்டணத்துக்கு அவனை திரும்ப போகும்படி செய்ய கடவர்கள். பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பெற்ற பிரதான ஆசாரியன் மரணமடையும் மட்டும் அவன் அதிலே இருக்க கடவன். ஆமென். பழைய ஏற்பாடில் காரியம் என்ன? ஒருத்தன் தெரியாதனமா திடீர்னு ஒன்று அடித்து ஒருத்தன் செத்து போயிட்டான். இப்போ செத்து போயிட்டவனுக்கு வசனம் என்ன சொல்லுது? வார்த்தையின்படி பல்லுக்கு பல், ஆமென், கண்ணுக்கு கண்ணுங்கிறபடி கொலை செஞ்சானா அவனை கொலை செய்யலாம். ஆமென். அதுதான் பழைய ஏற்பாடு தண்டனை. ஆனால் இப்போ எதேச்சியாக நடந்து போச்சு, கொலையை செஞ்சிட்டோம், நான் இப்போ தப்பிக்கணும்னா அங்கே வேதம் என்ன சொல்லுது? அங்கே இஸ்ரேல் நாட்டில் சில பட்டணங்களை, ஆமென், சில இடத்த என்ன பண்ணுறாங்க, அது அடைக்கல பட்டணம்னு தனியாக ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அது எதுக்குன்னா, இப்படி தப்பு பண்ணவன் இந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளாக போயிட்டான்னா அவனை யாரும் அடிக்கக்கூடாது, அவனை துன்புறுத்தக்கூடாது, கொலை செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. இதுதான் பழைய ஏற்பாடோட சட்டம். ஆமென். அதுதான் அடைக்கல பட்டணமாக இருக்கிறது. அப்போ இன்னைக்கு அந்த அடைக்கல பட்டணமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆமென். எல்லாருமே நம்ம பாவம் செய்தோம் தான். வேதம் என்ன சொல்லுது? ரோமர் 3:23 பாருங்க. ரோமர் 3:23. ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. ஆமென். எல்லாருமே பாவம் செய்தவர்களாம், தேவ மகிமை அற்றவர்களாக இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு அடைக்கலப்பட்டம்னமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் பிடித்து கொள்கிறவனாக இருக்கணும். அவருக்குள்ளே இருக்கணும், அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் என்ன சொல்கிறார்? சுமை சுமந்து சோர்ந்து இருக்கிறவங்களே என்னிட பாரம் சுமக்கிறவ என்னிட வாருங்கள்ங்கிறார். மத்தேயு 11:28 பாருங்க. மத்தேயு 11:28. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். அவரே அடைக்கல பட்டணமாக இருக்கிறார். அவர் தான் நமக்கு இளைப்பாறுதல் தருகிறவராக இருக்கிறார். ஆனால் அங்கே வசனம் என்ன? முன்னாடி நம்ம படித்தது காரியத்தில், பரிசுத்த ஸ்தலத்திலே அபிஷேகம் பெற்ற பிரதான ஆசாரியன் மரணம் அடையும் மட்டும் அவன் அதிலே இருக்க கடவன். ஹல்லேலூயா. அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளாக அவன் போயிட்டான்னா எவ்வளோ நாள் இருக்கலாம்? எவ்வளோ நாள் இருக்கலாம்னா, அந்த இடத்துல இருக்கிற ஆசாரியன் மரிக்கிற வரை அவன் அந்த இடத்துல இருக்கலாம். ஆமென். மரித்த பிறகு வெளியே வந்தால் யாரும் அவனை ஒன்றும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ இது என்ன காரியத்தை நமக்கு உணர்த்துக்குது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தானே அவர் நமக்காக மரிக்கிற காரியம்தான் நம்மளுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம் பாவத்தை எல்லாம் அவர் சுமந்து தீர்க்கிற, அவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறார். நம் பாவத்தை அவர் சுமந்து தீர்க்கிற ஒருவராக இருக்கிறார். ஆமென். அவர்கிட்ட அந்த மரித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக என் பாவத்துக்காக மரித்தாருங்கிறத நான் உணராது இருப்பேனானா என் பாவம் மன்னிக்கப்படாது. ஆமென். என் பாவம் கழுவப்படாது, என் பாவம் மன்னிக்கப்படாது. ஹல்லேலூயா. இந்த நாளில் வேதம் அப்படியாய் பழைய ஏற்பாடில் சொன்ன காரியங்கள் எல்லாம் தானே புதிய ஏற்பாடுகளில் நிறைவேறின காரியமாக இருக்கிறது. இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது. அதுதான் வேதம் சொல்லுகிறது. அப்படியாய் நான் ஆராய்ஞ்சு பார்க்குறவனா வேத பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும்
எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. நம்ம எல்லாமே அப்படி தான் இருக்கணும். ஆமென். என்ன வேதம் சொல்லுது, பழைய ஏற்பாடில் என்ன சொல்லுது, புதிய ஏற்பாடில் என்ன காரியங்கள் நிறைவேறுகிறது, என்ன காரியத்தை அவர் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இதை நான் அறிந்தவனாக புரிந்தவனாக இருக்கிற போது தான் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக, அந்த பரிபூர்ண ஆசீர்வாதங்கிற காரியத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்ல முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளில் இன்னும் அதிகமாக வேதத்தை படிப்போம். வேதத்தில் பழைய ஏற்பாடுலையும் புதிய ஏற்பாடுல நல்ல கம்பேரிட்டிவ் பைபிள்லாம் இன்றைக்கெல்லாம் வந்துருக்குது. அது எந்த இடத்துல எந்த வசனம் எதுக்காக சொல்லப்பட்டது இப்படி நம்ம ஆராய்ச்சி பார்த்து, ஆமென், அந்த இதில் சொல்லும்ல அப்போஸ்தலர் நடபடி தெசலோனிக்கேயர் பட்டணத்தை காட்டிலும் அந்த வசனம் எடுங்க. நம்ம ஒரு தடவை அது வாக்குத்தத்தமாகவே வச்சுருந்தோம்ல. பெராக்கா பட்டணத்தார் தெசலோனிக்கே பட்டணத்தை காட்டிலும், அப்படி தானே, வேதத்தை ஆராய்ந்து பார்த்து நற்குல சாடிகளாக இருந்தார்கள் அப்படின்னு வசனம் வரும். ஆமென். அப்போ நம்ம அதிகப்படியாக வேதத்தை ஆராய்ந்து பார்க்க பார்க்க நம் நற்குணசாலிகளாக இருப்போம் என்கிறத மத்தேயு 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மத்தேயுலயா வருது. அப்போஸ்தலர். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். ஆமென். எத்தனாவது வசனம்? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 17-11. ஹல்லேலூயா. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா, அதுதான் இங்கே முக்கியம். இப்போ நம்ம எப்படி பார்த்தோமோ காரியங்கள் இப்படி இருக்கிறதா அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். ஆமென். இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. இதோ இந்த காரியத்தை தேவன் நம்மளிடத்தில் விரும்புகிறவராக இருக்கிறார். ஆமென். நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம இப்படிப்பட்டதான காரியத்துக்குள்ளாக அப்டேட் பண்ணிக்கிற போது தேவன் நம்மளை பயன்படுத்துவார். என்னைக்கு எந்த நேரத்தில் எப்படி பயன்படுத்துவார்னு நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. என்னைக்கு நம்ம வேதம் சொல்லுகிறபடி என்ன, அந்த ஆயத்தம் என்கிற பாதரட்சையை அறிந்தவர்களாக இருக்கணும். எந்த நேரத்தில் பயன்படுத்த போகிறான்னு நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கிறிஸ்துவுக்குள்ளாக இன்னும் அதிகமாக பலப்படுவோம். தேவன் தானே ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். தோத்திரம் ஆண்டவரே, உமது கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் தானே ஒரு தேறின வேத பாரகனாக இருக்கவும் ஆண்டவரே, புதியவைகள் பலவைகள் எல்லாம் ஆண்டவரே எடுத்து கொடுக்கிற ஒரு வீட்டு எஜமானாக இருக்கவும் தேவன் தாமே எங்களுக்கு ஞானத்தை தருவீராக, தேவ கிருபையை தருவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த வேண்டுமாகவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.